கண்டினியூ ஆச்சுன்னா இன்னைக்கு கமருதீன் பார்வதி ரெட் கார்டு வாங்கியிருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா கமருதீன் பார்வதி ரெட் கார்டு போகாமையே பண்ணியிருக்கலாம்ல. நான் என்ன கேட்குறேன்னா, உள்ளே இருக்க எல்லாரும் பண்ணினதையெல்லாம் நீங்கள் கட் பண்ணாமல் தான் போட்டுட்ருக்கீங்களா? எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் 24/7 எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களா? கிடையவே கிடையாது. இன்றைக்கி அவங்க 2 பேரோட லைஃப்பும் வீணாக தானே போயிருக்கு. இன்றைக்கி பார்வதி கண்டென்ட் இல்லைன்னா இந்த ஷோ நடக்குமாங்க? பார்வதி பிக் பாஸ் சீசன் 9ல் இவ்வளோ விஷயம் பண்ணலன்னா இந்த ஷோ நடக்குமா? நடக்கவே நடக்காது. நான் ஏன் இவ்வளோ ஆக்ரோஷப்படுக்குன்னா, நானும் ஒரு ஃபீமேல் தான். அங்கே உள்ளே போகிறதே வந்து நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், சிம்பத்தி க்ரியேட் பண்ணணும், சண்டை போடணும், சும்மா இருக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணும்போது பார்வதி பண்ணதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இருந்தால், இது கேம் ஷோ ரூல்ஸ் பிரேக் பண்ணாமல் இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரே ரூலை நீங்கள் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் ரூலை பிரேக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நினச்சிருந்தா அந்த வயலன்ஸ் அங்கேயே தடுத்துருந்துக்கலாம், இந்த ரெட் கார்டு வரைக்கும் போயிருக்காது. அப்போ இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு என்ன முடிவு? ஆஸ் பர் த ரூல் ரெட் கார்டு கொடுத்துட்டா ஒன்றும் கிடையாது. அதுதானே நீங்கள் சொல்ல வரீங்க. நான் வந்து லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு நடந்த விஷயத்துக்கு நான் ஆஸ் பர் த லீகல் ஃபார்மேட்டில் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோட லீகல் இது வந்து அட்வொகேட் வந்து ஆர்சி பால் கனகராஜ் சார் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கும் வந்து 7 days டியூரேஷன் முடிஞ்சிருச்சு. எனக்கு நடந்த அநியாயத்துக்கு எல்லாத்துக்குமே லீகல் நோட்டீஸ் கொடுத்து கேட்டிருந்தேன். அதுக்கும் வந்து அந்த சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ்